இன்றைக்கி நம்ம வந்து வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது கூடவே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், இன்னும் பாதியமாக இடித்த வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் இடித்து போட்டால் அதோட டேஸ்ட் நல்லா. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கூடவே நான் வந்து இந்த சுண்டக்காய், காஞ்ச சுண்டக்காய் வத்தல் கொஞ்சம் வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பாதி பாதி சேர்க்கும்போது கசப்பு தெரியாது. அப்புறம் மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம், கூடவே அரைச்சி வச்ச தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். வந்து ஒரு பெரிய எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி கரைச்சி அதிலேயே வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் மாற்றிக்கலாம். இதுவே இந்த மாதிரி புளி கரைச்சி கொஞ்சம் அதிலே மிளகாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சோன்னா நல்லா அந்த மிளகாத்தூள் ஊறி நல்லா வாசனையாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி. அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழம்பு செய்யறதே ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலையை இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராஜேஷ் ஆரோக்கிய சமையலில் நான் இன்றைக்கி செஞ்ச வத்த குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி.